Um, Aquarius, right? ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வாட் இஸ் யுவர் பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ், அப்புறம் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகலாம், ஆகாமே போகலாம். டோன்ட் ட்ரை டு ஃபிட் இன். அண்ட் நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் சார்ஜபிள். ஓகே. And everybody's scenario is different. So உங்களுக்கு சூட் ஆர் மெசேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ப்ளீஸ் skip the video. Okay, it's not your message. Okay, what is Aquarius person's feeling? What is Aquarius person's feeling? They seems to be very confident, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்காங்க. அண்ட் இப்போ எல்லாமே ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னா எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. மெட்டீரியலிஸ்டிக் ஆகட்டும், கான்ஃபிடென்ஸ் ஆகட்டும், மணி வைஸ் எல்லாமே ஒரு பர்சன் கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கும்போது தே டூ ஃபீல் சர்டன் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல. ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து அந்த பர்சன்ஸ் கிட்ட வந்து இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் வந்து அந்த இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்குமே வந்து அந்த மாதிரி தான் வந்து தெரியுது. ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் ரொம்ப பேஷன் ட்ரைவனாக வந்து இருக்கு. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் மேலே வந்து எனக்கு எதுவுமே இது வந்து இதாக தெரியல, ரொம்ப டிட்டர்மைண்டாக தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப உறுதியாக. தமிழில் பேச சொல்கிறீங்க, எனக்கு அந்த இதெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே பேசி பழக்கப்பட்டதுனால வரமாட்டேங்குது. மற்றபடி நான் தமிழில் பேச மாட்டேன்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லாவே தமிழ் பேசுவேன். ரொம்ப உறுதியாக வந்து இருக்காங்க. அண்ட் உங்கள் மேலே படுற பார்வையாகட்டும், உங்கள் மேலே இருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஆகட்டும், அந்த அந்த ஈர்ப்பு, அந்த டிசையர், அந்த இது அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது. அதில் எந்த இதுவுமே வந்து எனக்கு வந்து தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. தட் இஸ் வாட் ஐ டூ சி. ஸோ இதெல்லாமே வந்து இருந்தாலும் அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த கமிட்மெண்ட், அந்த கான்ஃபிடென்ஸ் அதெல்லாமே வந்து இருக்கணும். கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கிறது அதெல்லாமே வந்து இருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து பார்க்குறப்ப இந்த பர்சன் கிட்ட வந்து இருக்குது. அண்ட் ஓவர்ஃப்ளோயிங் ஆஃப் லவ், ஓவர்வெல்மிங்காகவும் வந்து இருக்கு. லைக் இது ஓவர்வெல்மிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லைன்னா வந்து அந்த ப்ராப்பர் லவ், ப்ராப்பர் காதல், அன்பு, இது எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் வந்து இருக்குது. எனக்கு வந்து தெரில. பட் அட் த சேம் டைம் சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு தடங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. தடங்கள் அப்படின்றதுக்காண்டி ஒரு ப்ராப்பர் பவுண்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம இதை வந்து சொல்லலாம். ஏதோ ஒரு இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு இது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னால் நான் வந்து பார்க்க முடியுது. ஓகே, 7 of Wands எதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏதோ ஒரு ஹெசிடேஷன், ஏதோ ஒரு தடை, அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க இதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஸ்டாண்டில் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை பொறுத்த வரைக்குமே வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வந்து இன்டைரக்டாக வந்து கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி வைஸ் வந்து எல்லாமே அவங்க சைட்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன செயல்படுத்துகிறாங்களோ, அவங்க எப்படி வந்து பார்க்குறாங்களோ, அவங்க எந்த விஷயத்தில் உறுதியாக வந்து இதுதான் அப்படின்னு நம்புகிறாங்களோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெசிடேஷன் ஒன்று இது இருக்குல்ல, பட் உங்களுக்கு வந்து தோன்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி, ஏதோ ஒன்று வந்து எனக்கு ஏதோ வந்து பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போக வந்து அநியாயத்துக்கு வருது அந்த பக்கம்.
ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறாங்களோ, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் மர்மமாவோ, ஏதோ ஒன்று வந்து அந்த எவ்ரிதிங் இஸ் ஒயிட் பட் ஏதோ ஒரு பிளாக் டாட் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து யூ வுட் ஃபீல் தட். இட்ஸ் நாட் சம்திங் அபவுட் ரொம்ப கெட்ட விஷயமாவோ, இல்லை வந்து ஏமாத்துறதோ, ஹானஸ்ட் இல்லாமல் இருக்கிறதோ, டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லை. பட் ஏதோ ஒரு நான் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பட் இந்த விஷயம் வந்து அவங்க வந்து இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? அந்த மாதிரி தான் அந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கவே அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே தவிர, பட் திஸ் பர்சன் ஹேஸ் அ வெரி குட் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு வந்து நம்புறாங்க. யூ கேனாட் சேஞ்ச் திஸ் பர்சன். அது என்ன விஷயமா வேணா இருக்கலாம். சி இவங்க வந்து எப்படி அப்படின்னா, தே ஃபீல் வெரி ஃபுல்ஃபில் டுவர்ட்ஸ் யூ. ரொம்ப வேலிடேட், ரொம்ப சீனா தே ஃபீல் வெரி வேல்யூட் டுவர்ட்ஸ் யூ. உங்களை பொறுத்த வரைக்குமே வந்து தே ஃபீல் வெரி மச் ஹாப்பி, வெரி மச் இது எல்லாமே வந்து உண்டு. அதிலலாம் வந்து எந்த குறையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் வந்து கிடையாது. பட் இஃப் எல்லாமே இருக்கும், பட் ஏதோ ஒரு விஷயம் அது ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கலாம். ஒவ்வொரு பேர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் இவங்க இதை வந்து இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஓகே, பட் இந்த ஒரு சின்ன விஷயந்தான். பட் அவங்களுக்கு அது சின்னது, பட் எனக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நம்பலாம். அதை வந்து அவங்க மாற்றிக்கிறது இல்லை அப்படின்னு மாதிரி கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இதுதான் வந்து ஐ குட் see some problem here. மற்றபடி ஐ டோன்ட் see மேஜராக எனக்கு எதுவும் வந்து தெரில. அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கங்க அவங்க இதில் வந்துட்டு. அது வந்து சம்டைம்ஸ் வி லைக் இட், சம்டைம்ஸ் வி டோன்ட், அந்த மாதிரி. ஓகே, யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபார் யூ அக்வாரியஸ். Everything feels good. Everything is going well. Don't overthink. There is a proper truth, proper clarity, proper honesty, proper emotional feeling. But இதெல்லாமே நீங்கள் இப்போ தான் வந்து எடுத்துக்கிட்டே வந்து இருக்கீங்க. ஓகே, that everything is proper. பட் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி தான் வந்து இருக்கும். If you are ready, if you it is not about adjustment. இஃப் யூ அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அக்செப்டன்ஸ்ன்றத மாதிரி இது இப்படி தான் அப்படின்ற அந்த ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல. இஃப் யூ ஸ்டார்ட் திஸ் இஸ் த ரியாலிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா திங்ஸ் வில் கோ குட் உங்களுக்கு. இதுதான் யூனிவர்ஸோட மெசேஜை நான் இதை வந்து பார்க்குறேன். பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்குமே வந்து யூ சீம்ஸ் டு பி கிளியர் கட், எல்லாமே வந்து இதாக இருக்குது. ஈவன் தோ தேர் இஸ் அ எமோஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து இருந்தாலுமே கொஞ்சம் இறுக்கமாக வந்து நீங்களாக உங்களை வந்து இது பண்ணிக்கிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. பட் யூ நோ நீட் ஃபார் தட். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கோங்க. பி ஃப்ரீ அண்ட் லேர்ன் டு அப்சர்வ் திங்ஸ். அவங்கள சுற்றி நடக்கிற விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க, இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக வந்து பாருங்கள். திங்ஸ் ஆர் கோயிங் வெரி வெல். டோன்ட் ஓவர் திங்க். If you have that honesty, clarity and transparency and இதெல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, இறுக்கமாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். பட் ஸ்டில் நீங்கள் வந்து டவுட் பண்ணுறீங்க, இந்த இல்லாமல் இருக்கே, இதில் அந்த ரியாலிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா திங்ஸ் வில் கோ குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.